வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். குளங்களை தூர்வாரும் திமுக அரசியலா பொறுப்புணர்வா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்கிறோம். நீங்கள் செய்தியில் பார்த்துருப்பீங்க, நேற்று சென்னையில் இருக்கக்கூடிய மேற்கு மாம்பலம் பகுதியில் இருக்கக்கூடிய கோதண்டராமர் கோயில் சார்ந்த குளத்தை திமுகவுடைய செயல் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தூர்வார அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள்லாம் உடன் இருக்க நிறைய தடபுடலான ஏற்பாடுகள் நடந்தது. சீரும் சிறப்புமாக ஒரு பணிகள் நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம். ஒரு ஆளுங்கட்சி செய்ய வேண்டியது, ஒரு அரசாட்சி செய்ய வேண்டிய விஷயத்தை திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிறது அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் வியப்பும் தான் ஏற்படக்கூடிய பார்வை இருக்கும். பட் இது ஒரு அரசியலுக்காக செய்யக்கூடியதா அல்லது ஏற்கனவே சொன்னது போல ஒரு பொறுப்புணர்வுக்காக செய்யக்கூடியதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நீர் மேலாண்மை எப்படி இருந்தது? அதிமுக ஆட்சியில் 6 ஆண்டுகளாக அவரோட ஆட்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்போது எப்படி தொடர்ந்து கொண்டிருக்கிறது? வரலாறு காணாத வறட்சி இருக்கக்கூடிய நிலைமையில் இதுபோல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மட்டுமல்லாமல் அரசியல் கட்சிகளும் கூட பங்களிக்க வேண்டிய நிலைமை இருக்கிறதா, அல்லது வெறுமனே ஒரு அரசியலுக்காக மட்டுமே செய்யக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறதா? இவையெல்லாம் பட்டு தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியை நாம் விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் இந்த பதில் நம்முடைய அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் தீரன் நம்முடன் இணைகிறார், உங்கள் நிகழ்ச்சி வருவாங்க. அதேபோல மூத்த பத்திரிகையாளர் திரு கோமல் அன்பரசு நம்முடன் இணைகிறார், உங்கள் நிகழ்ச்சி வரவேற்கிறோம். அதேபோல சாமானியர்கள் பிரதிநிதியாக திரு பழனிக்குமார் நம்முடன் இணைகிறார், உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர் திரு கம்பம் செல்வேந்திரன் அவர்கள் நம்முடன் இணைகிறார், உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு கோமல் அன்பரசன் அவர்கிட்ட கேட்க விரும்புகிற விஷயம், ஒரு பத்திரிகையாளராக உங்களுடைய பார்வையில் இந்த தூர்வாரக்கூடிய பணிகள், மீட்பு பணிகள்லாம் ஒரு அரசியல் ரீதியான விஷயமா பார்க்கப்படுகிறதா, ஒரு சமூக பொறுப்புடைய பங்களிப்பாக பார்க்கப்படுகிறதா? அரசியல் கட்சி எதை செய்தாலும் அதை அரசியல் ரீதியாக பார்ப்பது வழக்கமான ஒன்றுதான். ஆனால் அதை தாண்டி இந்த பணியை திமுக தொடங்கியிருப்பது, குறிப்பாக சைதாப்பேட்டை சட்டப்பேரவை உறுப்பினர் மா சுப்பிரமணியம் அவர் மக்களோடு பழகி மேயராக இருந்த காலத்திலே ஒரு மக்கள் நலப்பணிகளில் ரொம்ப ஆர்வமாக முழு ஈடுபாட்டோடு செயல்பட்டவர் என்ற பெயரை பெற்ற அவர் இதை தொடங்கியிருப்பதை நாம் மனப்பூர்வமாக பாராட்ட வேண்டும். அந்த பணியை அப்படியே தமிழ்நாடு முழுக்க எடுத்து செல்ல வேண்டும் என்கிற முடிவை திமுகவும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரும் எடுத்து அதை அறிவித்து செயல்படுத்த போவதாக சொல்லியிருப்பது. அறிக்கையோட கடைசி பத்தியில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. மாவட்ட செயலாளர் உட்பட எல்லாருமே, சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாருமே சேர்ந்து தான் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியிருப்பது உள்ளபடியே மனப்பூர்வமாக பாராட்டி வரவேற்க வேண்டிய ஒரு பணி. இதில் அரசியல் இருக்குது, ஆனாலும் இதில் பாராட்ட வேண்டிய பணியாக மட்டும்தான் நீங்கள் அரசியல் கட்சி எதை செய்தாலும் அப்படி பார்ப்பது இல்லை அப்படி சொல்லப்படுவது வழக்கமாக இருந்தாலும் இப்படி ஒரு பணியை இன்றைக்கு முன்னெடுத்திருக்கிறார்கள் என்று சொல்கிற போது, ஏன்னா 100 கோடி ரூபாய் நீங்க சொல்றது நான் புரிஞ்சுக்கிறேன். 10% அரசியல், 90% பொறுப்புணர்வு திமுகவுடைய இந்த செயல்பாடு. அதுல ஒன்றும் தவறு இல்லையா? என்ன தவறு இருக்க முடியும்? அதுல ஒன்றும் தவறுன்னு நான் கருதல. நீ உங்களுடைய பார்வையை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு சரியா முயற்சி. ஆமா, அப்படி கூட வச்சுக்கலாம். 90% பொறுப்புணர்வு, 10% அரசியல். ஆனாலும் இது கண்டிப்பாக இந்த நேரத்திலே தேவையாக முன்னெடுக்க வேண்டிய, ஒரு அரசாங்கம் முன்னின்று செய்ய வேண்டிய ஒரு பணியை எதிர்க்கட்சி கையில் எடுத்திருப்பது உள்ளபடியே வரவேற்கப்பட வேண்டியது, பாராட்டப்பட வேண்டியது. திரு கம்பம் செல்வேந்திரன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிற விஷயம் என்ன, திடீர்னு ஒரு பெரிய வியப்பை ஏற்படுத்திட்டாங்க. திமுக முந்தானத்து ஆட்சிக்கு வந்த கட்சி கிடையாது, நீண்ட நெடுங்காலமாக திராவிட இயக்கங்களில் ஒரு வல்லமை வாய்ந்த கட்சியாக இருக்கக்கூடிய விஷயம். திடீர்னு உங்களுடைய செயல் தலைவர், தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் தூர்வார கிளம்பிட்டார். என்ன காரணம்? வறட்சி தான் காரணமா, அரசியலும் காரணமா? நாங்கள் திடீர்னு இந்த வேலையை செய்கிறோம்னு சொல்கிறதே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வாழ்வையும் வரலாற்றையும் தெரியாமல் பேசுவதுதான் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் எல்லா காலங்களிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதும் மக்கள் நலன் சார்ந்தே இயங்கி இருக்கிறது. எங்கள் இதயமும் மூளையும் மக்கள் நலன் சார்ந்தே சிந்தித்தும் செயல்பட்டும் பழக்கப்பட்டவர்கள் நாங்கள். இது புதிய விஷயம் அல்ல. இன்றைக்கு கோதண்டராமர் கோவிலில் எங்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த குளத்தை தூர்வார்கிற பணியை மக்கள் துணையோடும் இயக்கத்தவர்கள் துணையோடும் துவக்கி இருக்கிறார். இதே 1997 அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுது 26 லட்சம் ரூபாய் செலவில் இதே குளத்திற்கு தூர்வாரினார். ஆனால் இன்றைக்கு அதற்கு பிறகு வந்த அரசாங்கங்கள் அதை சரியாக நிர்வகிக்காத காரணத்தால் அந்த வேலையை மறுபடியும் கழகமே செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதை புதிதாக நாங்கள் சொல்லுகிறோம் என்று நீ செய்கிறோம் என்று சொல்லுகிறீர்கள். நெசவாளர்கள் துயர் துடைப்பதற்கு 1954-55களிலேயே அண்ணாவும் கலைஞரும் பேராசிரியரும் ஏன் பல தலைவர் நாவலர் நெடுஞ்செழியன் போன்றவர்களெல்லாம் கைத்தறி துணிகளை தூக்கி வீதி வீதியாக விற்று தேங்கிக்கிட்ட கைத்தறி துணிகளை விற்று கொடுத்து அது எல்லாம் பல முறை சொல்லப்பட்ட விஷயம் தான். நான் அது கேட்கல. நான் கேட்கறது தூர்வார பணியில் இறங்குறதை பற்றி மட்டும் தான் நான் கேட்கிறேன். நீங்க அது வரலாறே இணைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்றீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இதே குளம் ஏற்கனவே தூர்வாரப்பட்டது திமுக ஆட்சியில் அப்படிங்கிற சொல்றதை நான் புரிஞ்சுக்கிறேன்.
நான் உங்கள்கிட்ட அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறேன் நான் வரேன். திரு தீரன் அவர்கள், திரு கோமல் அன்பரசன் சொல்கிறாரு, எதிர்க்கட்சி ஒரு அரசியல் ரீதியான நோக்கம் 1000 சொல்லிக்கிட்டே இருந்தாலும் ஒரு நல்ல முயற்சி, மாற்று கருத்து இல்லை. இதே கருத்தை தான் திரு ஈஸ்வரன் அவர்கள் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி தலைவர் அவரும் அறிக்கையாக விட்டுருக்காரு. இந்த மாதிரி நான் வரவேற்கிறேன், நாங்களும் அதில் ஈடுபடுத்திக் கொள்ளிருக்கார். ஸோ ஒரு அரசியல் கட்சியாக திமுக, ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியாக திமுக முன்னெடுத்திருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் 100% ஆதரிக்க வேண்டும், அப்படி தானே? இல்லை, இதை நாங்கள் பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம், அதில் ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனாலும் கூட நான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருந்த நேரத்தில் தமிழகத்தில் 240க்கும் மேற்பட்ட ஏரிகளை தூர்வாரி இருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஜெயங்கொண்டம் பக்கத்தில் சோழகங்கம் ஏரி, கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்தில் சோழகங்கை ஏரி, ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மிகப்பெரிய ஏரி. அந்த ஏரியில் மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் நாங்கள்லாம் போயிட்டு கிட்டத்தட்ட முதல் நாளில் இறங்கி பணி செய்தவர்கள் 6000 பேர். ஆனால் 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள், 7வது நாள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 20000 பேருக்கு மேற்பட்டவர்கள் அந்த பொதுப்பணித்துறை சார்ந்தவர்களை பாராட்டினார்கள். 2 அடிகளுக்கு இத்தனைக்கும் இது எந்திரங்களை எதையுமே பயன்படுத்தலை, ஜேசிபி மாதிரி எந்திரங்களை பயன்படுத்தலை, மனித உழைப்பு தானம். அந்த உழைப்பு தானத்தை வைத்து அன்றைக்கு மிக சிறப்பாக அந்த ஏரியை தூர்வார்கள். அதனால எதிர்க்கட்சிகள் இது மாதிரி நற்பணிகளை செய்வது என்பது ஏற்கனவே வரலாறு இருக்கிறது என்பதற்காக நான் சொல்கிறேன். இதுவரையில எந்த அரசியல் கட்சியும் நல்ல விஷயம் மாற்றுக்கிறதுல. ஆனா உங்கள்கிட்ட நம்ம என்ன கேட்க முடியும் அப்படின்னு சொன்னா, நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தபோது நல்ல விஷயம் நடந்திருக்கு, திமுக இப்ப நல்ல விஷயம் செய்யுது, ஆனா இதெல்லாம் செஞ்சிருக்க வேண்டியது ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக. அதைத்தான் இப்ப நான் சொல்ல வரேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2001, 2006 இது மாதிரி ஒரு வறட்சி வந்த நேரத்தில் அதிமுகவை சேர்ந்த பல தொண்டர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த குளங்களை தூர்வாரி இருக்கிறாங்க. அது உண்மைதான் நடக்கு. நம்மளுடைய அதாவது தமிழருடைய பாரம்பரியமே என்னவென்று சொன்னால், குளம் தொட்டு நீர் பெருக்கி என்ற ஒரு பழமொழியே இருக்கு. கரிகால் பெருவளத்தான் காலத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பார்த்தால் நீங்க நம்முடைய தமிழ் மன்னர் 6 ஆண்டுக்குள்ள அதைத்தான் சொல்ல வரேன். அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்று. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒன்று மட்டும் சொல்ல கேட்டுங்க, அரசாங்கம் செய்யலாம் நம்ம சொல்ல முடியாது. 40-45 ஆண்டு காலத்திற்கு பின்னாலே எங்களுடைய மறைந்த இதய தெய்வம் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் 100 கோடி ரூபாய் ஒதுக்கி குடிமராமத்து பணிகளுக்காக என்று சொன்னார். குடிமராமத்துனா என்னன்னாக்கா, விவசாயிகளை உள்ளடக்கி அந்த பணிகளை ஈடுபடுத்துறது. எப்ப சொன்னாங்க? இந்த பட்ஜெட்ல 100 கோடி ஒதுக்குனாங்களா அம்மா? 2016 பட்ஜெட்ல ஒதுக்குனது. இப்ப அவங்க உயிரிழந்து அந்த நிதி அந்த காலாவதியாக போற நேரத்துல கடைசி மாசத்துல கடைசி நாள்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரான போது அந்த திட்டத்தை துவக்கி வச்சார். 300 கோடி ரூபாய். இப்ப அவரும் கூடுதலா ஒதுக்கி அடுத்த பட்ஜெட் 300 கோடி ரூபாய் கூடுதலா ஒதுக்கி அடுத்த பட்ஜெட். அதைத்தான் சொல்றேன். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முதல் பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட 100 கோடியே அந்த திட்டத்துடைய கடைசி நாள்ல தான் துவக்கப்படுது அப்படிங்கறதுக்காக உங்க தகவல் இல்ல. ஒதுக்கப்பட்ட நிதியானது அந்த 4 ஆண்டு கால 5 ஆண்டு காலத்துல நிறைவேற்றப்படணும். அது முன்ன பின்ன ஆகலாம். ஆனால் ஒதுக்கப்பட்ட நிதி அந்த ஆண்டுக்கானது. அதனால தான் இப்ப 300 கோடி ஒதுக்கி இருக்காரு. 100 கோடிங்கிறது 5 ஆண்டுக்கானது இல்ல. 100 கோடி என்பது 2016-17க்கானது. 300 கோடி எடப்பாடி பழனிசாமி ஒதுக்கி இருப்பது 17-18க்கானது. 17-18க்கு அம்மா ஒதுக்குனது 16-17க்கு. அம்மா ஆட்சிக்கு வந்த உடனே பட்ஜெட்ல நிதியமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் அந்த 100 கோடி ரூபாய் பொது மராமத்து, அதாவது குடிமராமத்துக்காக ஒதுக்குகிறார்கள். ஆக இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், மக்களை ஈடுபடுத்தாமல் எந்த ஒரு திட்டத்தையும் வெற்றிகரமாக நடத்த முடியாது. இது இடையில என்ன நடந்ததுன்னா, கனிம வளங்கள் என்று சொல்லப்படுவது அது தாது மணல், ஆற்று மணல், கிரானைட், இதுதான் கனிம வளமாக இருந்தது. ஆனால் ஒரு சில காலத்தில் என்ன ஆயிடுச்சுனாக்கா, தவறான கொள்கைகளினால ஏரி குளங்கள் இதிலிருந்து மண் எடுப்பதற்கு கூட தடை விதிக்கப்பட்டது. அது ஒரு கனிமம் எடுக்கக்கூடாது. குறிப்பாக சொல்லணும்னா, இந்த இவங்க இருக்காங்க இல்லைங்களா, மண்பாண்டம் தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்கள், அவங்க ஏரியில ஆண்டுக்காண்டு எடுப்பாங்க. விவசாயம் எடுக்கிறதுக்கு முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்கிறார். அதுதான் சொல்ல வரேன். இது அம்மாவுடைய அரசை பொறுத்தளவில் இந்த மாதிரியான பணிகளை செய்வதில் ஒரு கருத்தாக இருக்கிறது, முன்னணியில் இருக்கிறது என்பதற்காக சொல்றேன். இப்போ இருந்தா இந்த வறட்சியை நம்ம இப்படி எவ்வளவு செம்மையா எதிர்கொண்டிருக்க முடியுமா முடியாதாங்கிற கேள்விதான் வருது. சாமானியர்கள் பிரதிநிதியா வந்திருக்கக்கூடிய திரு பழனிக்குமார் அவர்கிட்ட கேட்க விரும்புற விஷயம், நீங்க எந்த ஏரியால இருந்து வர்றீங்க, உங்க ஏரியால வறட்சி எப்படி இருக்குது, தண்ணீர் பிரச்சனை எப்படி இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா நான் திருப்பூர்லேருந்து வரேங்க.
சொந்தூர் திருப்பூர். ஆமாம் சார். கேட்க வேண்டாம், 1100 அடிக்கு மேலே தண்ணி போயிடுச்சு. நாங்கள் விவசாயம் ரொம்ப வறுமையில் தான் நாங்கள் காசு கொடுத்து தான் தண்ணி வாங்குறோம். எங்களுக்கு மாநகராட்சியிலேருந்து தண்ணி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா தண்ணி காசு கொடுத்து தான் நாங்கள் வாங்குறோம். அது பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்க அதிமுகவுக்கு தெரியும். அவங்க காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் காசு கொடுத்தா தான் தண்ணி. எங்களுக்கு 2 குடம் தண்ணினாலும் சரி அது ஒரு இது இருக்குது. பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சுற்றியில் இருக்க திருப்பூர் மாவட்டத்தில் எங்கேயுமே எந்த குளத்துலையும் தண்ணி கிடையாது. அங்கே பக்கத்தில் உங்களுக்கு குளம் ஏரி காவாலாம் இருக்குதா? இருந்தது எல்லாமே அழிச்சிட்டாங்க, அழிஞ்சிருச்சு. முக்கால்வாசி ஆக்கிரமிப்பு. அது வந்து நடவடிக்கை எடுக்காத ஒரு காரணத்தினால அப்புறம் வந்து சரியான முறையில் பராமரிப்பு இல்லாமல் வீணாக போயிடுச்சு. எந்தவுமே தண்ணி இல்லைங்க, சுத்தமாக தண்ணி. அங்கே வந்து ஏதாவது இந்த உங்கள் திருப்பூரில் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஒரு 2-3 தடவை வந்திருக்கிறாங்க. அங்கே நிறையா தொழிலதிபர்கள்லாம் சேர்ந்து நிறைய அவங்களே சாலை வசதி போடுறது, மின்சார வசதி போடுறதுன்னு நிறைய தன் முன்முயற்சியாக எடுக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து இது ஒரு குளத்தை தூர்வாடுறதுக்கோ ஏரியை தூர்வாடுறதுக்கோ பண்ணிட்டு இருக்காங்க. அது பண்ணுறோம், என்ஜிஓ பண்ணுறோம். குளம் காப்பா கலன்னு சொல்லிட்டு நம்ம திருப்பூர்ல இருக்க சமூகம்லாம் பண்றாங்க. இப்போ கூட நடந்துட்டு இருக்கு, ஒரு பணி நடந்துட்டு. அதனால ஏதாவது பலன் கிடைச்சதா? கண்கூட இல்ல இப்பதான் நடத்துறாங்க. பல பகுதியில் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குது. ஆனா பெரிய லெவல்ல வந்து அரசுகிட்ட இருந்து வந்து சப்போர்ட் இல்லை. அவினேஷ் பகுதியிலாம் அந்த ஸ்டீம் மெக்காரம் விளம்பரம்லாம் வந்து நம்ம நண்பர்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தண்ணி எங்கேயுமே இல்லை. பலன் கிடைச்சதா? மெட்டீரியல் தான் நடந்துட்டு இருக்கு? இல்ல சார், எதுவுமே இல்லை. ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ நிதி கிடையாது. இப்போ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்னன்னா ஓரளவுக்கு நாங்கள் அந்த இடத்துல வந்து சுத்தம் பண்ணி வைக்கிறோம். மழை வந்துச்சுன்னா தண்ணி நிற்கிற மாதிரி எங்கள் இருக்க பகுதியில் சுத்தம் பண்ணி வைப்போம். அவ்வளோதான். வந்துட்டு இப்போ திமுக போன்ற கட்சிகள், பிரதான கட்சிகள், பெரிய கட்சிகள் வந்து இது மாதிரி ஒரு முன்னெடுப்பு வரும்போது அது வந்து ஒரு பெரிய ஊக்கம் தரும்னு நினைக்கிறீங்களா? இல்லாட்டி வந்து ஒரு நாள் விஷயமா முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கேன். என்னோட அமைச்சர் பார்த்தீங்கன்னா தண்ணியை காப்பாற்ற போறேன்ட்டு தர்மகோலை வச்சு மூடுறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமிடாமல் பண்ணுறாரு. அது எதுக்காக பண்ணாருன்னு அவருக்கே தெரியாது. அது ஏன் ஒரு முன்முயற்சியாக ஏன் பார்க்கக்கூடாது? இல்லை, அது முன்முயற்சினா அவங்களோட டெக்னாலஜி அவங்களோட சொந்த விஷயத்துக்கு பண்ணுறாங்களோட வந்துட்டு மக்களோட விஷயத்தில் டெக்னாலஜி அந்த ஒரு அறிவியல் சார்ந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இது அறிவியல் சாராத விஷயங்கிற முடிவுக்கு வந்துடலாமா நம்ம? எது சார்? இப்போ தெர்மோகோல் வைக்கிறது ஆமாம் வச்சு அவர் வர்றதுக்குள்ள அது வந்துருச்சுங்களே. அவரே தான் சொல்கிறாரு. அப்புறம் வந்துட்டு நாங்கள்லாம் விமர்சனம் பண்ணோன்னே இல்லை அது வந்து அதிகாரி சொன்னாங்க அதனால நான் செஞ்சேன் அப்படின்றாரு. ஆனா இந்த மாதிரி ஒரு இப்ப இருக்க கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதிமுக கவர்மெண்ட்னால வந்து மிகப்பெரிய ஒரு மக்கள்கிட்ட ஒரு இது கிடையாது. அவங்க மக்களுக்கான ஒரு சேவை இப்போ வந்து செஞ்சே கிடையாது. மக்களுக்கு அடிப்படை தேவை என்ன? இப்போ கரண்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ட்ரிப் 4 ட்ரிப் சென்னைக்கு கரண்டே போகாது. இப்போ கரண்ட் போயிட்டு இருக்கு. ஆனா ஏன் அது கொடுமையா இருக்கு? நீங்க எவ்வளவு நாள் சென்னையில் இருக்கீங்க? சென்னையில் வந்து இப்போ நான் வந்து ஒரு வாரமா இருக்கேன். ஒரு வாரமா நிறைய கரண்ட் போயிட்டு தான் வந்துட்டு இருக்கு. நான் கிண்டி பக்கத்துல தான் இருக்கேன். இப்போ கரண்ட் போயிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ திமுக தலைவர் வந்து இன்னைக்கு பண்ணியிருக்காருங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா போன 6 வருஷமா முன்னாடியே அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. இது வரைக்கும் அவர் பண்ண மாட்டாரு. ஆனா அன்னைக்கு இப்ப பேப்பர் எடுத்தாலும் சரி, மற்ற டிவி எடுத்தாலும் பாத்தீங்கன்னா திமுக தலைவர் வந்து அவர் தொகுதியில் ஆய்வு செஞ்சார், மக்களிடம் உரையாற்றினார், மக்களுக்கான சேவை செய்யறார் அப்படின்ற மாதிரி நிறைய சொல்றாரு. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க கட்சியில வந்து ஒரு 88 எம்எல்ஏ பக்கம் அவங்க கட்சியிலே இருக்காங்க. ஏன் அவங்க எம்எல்ஏ எல்லாம் வந்து அவங்க தொகுதியில போயிட்டு இந்த மாதிரி பண்ணாலும் ஒரு பேப்பர்லயோ ஒரு டிவிலயோ நாங்க பாக்குறதுக்கு வரமாட்டேது. இல்ல அவர் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்றாரா இல்ல செய்ய வேணாம்னு உத்தரவு? நல்ல கேள்வி மாதிரி தான் தெரியுது. ஆனா நீங்க அதிமுகவுக்கு வாக்களிப்பீங்க, ஆனா திமுக காரங்க வேலை பார்க்கணும் எதிர்பார்க்கறது சரியா சார்? இப்போ நாங்கள் அதிமுக வாக்களிக்கிறோன்னா நாங்கள் எதிர்பார்க்குற அமைச்சர் ஒன்றும் கிடைக்க போதில்லை. எங்களுக்கு யாருமே எதிர்பார்க்க கிடையாது. ஆனால் வந்து தமிழக மக்கள் வாக்களிச்சது அதிமுக தானே சார்? ஆமாங்க. அவங்க வந்து தெரியாம யாருக்கோ வந்து தெரியாமல் இலவசம் கொடுக்குறேன்னா அது ஏதோ ஒன்று அதிமுக வாக்களிச்சோம் இல்லையா? அப்போ அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க இல்லையா? அப்புறம் திமுக செயல்படணும்னு சொல்லி கேட்கறது அவங்க என்ன எதிர்கட்சி ஆக்கியிருக்குமே? ஆமா, அவங்க வந்து அரசாங்கம் எதுக்கு ஆக்கியிருக்கோம்? அதுக்கு தான் ஆக்கியிருக்கோம். அவங்க அரசாங்கத்தை செயல்பட வைக்கணுமா, கேள்வி கேட்கணுமா, அவங்க போய் தூர் வாரணுமா? இல்லை, அவங்க தூர் வாரணும்னு இருக்க சொல்ல. அவங்க தூர் வாரதே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அரசியல் ஸ்டண்டாக தான் இருக்கு. முழுக்க இன்னைக்கு செய்யறது நல்ல விஷயம். என்ன காரணம்னா இப்ப இருக்க அரசியல் சூழ்நிலையில அதிமுக செயல்படாம இருக்கப்ப, மக்கள் தண்ணி பஞ்சத்துல இருக்கப்ப திமுக தலைவர் செஞ்சது வந்து கரெக்ட். என்னோட பார்வையில நாங்க அதை ஒத்துக்கிறேன், அவர் செஞ்சது சரிதான். ஆனா வந்து திமுகன்ற பெரிய கட்சி, பெரிய பாரம்பரியம் இருக்கு, நிறைய எம்எல்ஏ வச்சிருக்காங்க. அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு குளமாச்சு எடுக்க சொல்லுங்க. எங்கனால வந்து ஒரு குளத்தை வந்து நாங்க சரி செய்ய முடியும். 32 மாவட்டம் இருக்கு. நாங்க திமுக சேர்ந்து 32 மாவட்டத்துல 32 மாவட்டத்துல ஒரு சின்ன ஏரியால தண்ணி வர வச்சு காய்ச்ச சொல்லுங்க வைப்போம். அதுனா உண்மையான சேவை. ஆயிரக்கணக்கான ஏரி இருக்கு, ஆயிரக்கணக்கான குளம் இருக்கு, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஒரு திமுக பெரிய கட்சி, அவங்க வந்து அவங்க சொந்த காசுல ஒரு குளமாவது தூர் வரணும். ஆமா, ஒரு குளமாச்சு இல்ல அவங்க இப்ப செய்யறாங்களே சார். இப்ப இவ்வளவு பப்ளிசிட்டி செய்யறாங்கல்ல, பந்து அறிவிக்கிறேன். பப்ளிசிட்டி வந்து அவங்க ஒன்றும் செய்யலீங்க, அது வந்து ஊடகங்கள் தன்னால செய்யறாங்க. ஏன்னா வந்து ஒரு எதிர்க்கட்சி செயல்படுதுன்னு பார்க்கும்போது ஊடகங்களுடைய கவனத்தை அது இயல்புல ஈர்க்குது. இப்ப நீங்களும் சொல்றீங்கல்ல, பாராட்ட வேண்டிய விஷயம் தானே நீங்க சொல்றீங்க. ஒரு பத்திரிகையாளர் பக்கத்தில் இருக்காரு, அவரும் பாராட்ட வேண்டிய விஷயம் தானே சொல்றாரு. என்னங்க இது ஸ்டண்ட், நீங்க 2 பேருமே கருதலையே, நீங்க வந்து இத்தனை நாளா ஏன் செய்யலன்னு கேட்கறது. சொல்லாத காரணம் வந்து என்னன்னா,
இப்ப இருக்க ஆளுங்கட்சியான அதிமுகவில் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தண்ணி பஞ்சத்துல உண்டான தீர்வை சொல்றதுக்கோ அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கோ அவங்க தயாரா இல்ல. நீங்க அதை செய்ய வேண்டிய கடமை வந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு. நீங்க சொன்ன தெர்மோகோல் போட்ட திரு செல்லூர் ராஜு அவர்களோ தற்போதைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ 6 ஆண்டுகளாக கடந்த அதிமுகவில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த போதும் அமைச்சராக இருந்தவங்க தான். ஸோ இவங்க ரெண்டும் எங்க வந்து வெளியில வந்து திடீர்னு வந்துட்டு இது புது ஆட்சி கிடையாது. 2016 நீங்க எல்லாம் தேர்ந்தெடுத்த ஆட்சியோடைய நீட்சி இது. ஸோ இவங்கெல்லாம் இன்னைக்கு செயல்படல அப்படின்னா அதுக்கு முன்னாடி 6 வருஷமா 5 வருஷமா சொல்லுவீங்க? அதுதான் சார் நாங்க அவங்களே சொல்றேன். ஏன் செய்யலைன்ற ஒரு கேள்வி இருக்கு. நான் கேள்வி இல்லைன்னு சொல்ல, டிஎம்கேக்கு வந்து கேள்வி இல்லைன்னு நான் சொல்லல. அந்த கேள்வி வந்து ஏன் அதுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் டேம்லாம் வந்து அவங்க ஆட்சியில செஞ்சிருக்கலாம், ஏன் செய்யல இது வரைக்கும்? இப்ப விவசாய சங்கம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஏரி குளங்கள்லாம் வந்து டெண்டர் விட்டீங்கன்னா. நீங்க கடந்த திமுக ஆட்சி பத்தி சொல்றீங்க. நான் வந்து அதிமுக ஆட்சியே 2011 இருந்து இருக்கு. ஆமாங்க சார். அவங்க செஞ்சாங்களாங்கிற கேள்வி உங்களுக்கு வருதான்னு கேட்கிறேன். அவங்க செய்யலைன்னு தான் என்னோட கருத்து. முதலமைச்சர் ஜெயலலிதா முதலமைச்சர் இருந்த போல இருந்தே செய்யலன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அவங்க வந்து முழுக்க விளம்பரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பேப்பர்ல வந்து எங்களுக்கு பேப்பரை திறந்தாலே முத பக்கம், 2வது பக்கம், 3வது பக்கம், 4வது பக்கம் எல்லா பக்கமும் அறிக்கையே தான் இருக்கும். இப்ப 1100 திட்டமா இருக்கட்டும், அம்மா உணவு திட்டமா இருக்கும், எல்லாமே பேப்பர்ல இருக்கும். சில விஷயங்கள் வந்து செய்யறாங்க, சில விஷயங்கள் வந்து பப்ளிசிட்டி அதிகமா பண்றாங்க. ஓகே, நான் திரு கம்பம் செல்வேந்திரன் அவர்கிட்ட கேட்குற விஷயம் நான் வந்துடுறேன். உங்கள்கிட்ட திரு செல்வேந்திரன் கேட்குற விஷயம், நான் வந்து ஒரு இதை பற்றி பார்க்கும்போது நம்ம செய்திகளை பின்னாடி பார்க்கும்போது ஒரு செய்தி கண்ணில் தென்பட்டது. 2016 நவம்பர்லேயோ செப்டம்பர்லேயோ நவம்பர்லேயுமே இந்த பணிகள்லாம் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் தூர்வாருன்னு அந்த குளத்திலேயே தூர்வாரும் பணிகள் நடந்து முடிஞ்சிருச்சு. தன்னார்வ நிறுவனங்கள்லாம் வந்து பண்ணாங்க, சிறப்பாக செயல்பட்டுருக்காங்கன்னு பாராட்டி செய்திகள்லாம் வந்து அங்கே வந்து மேற்கு மாநிலத்தை சேர்ந்த திரு கணேஷ் அப்படிங்கிறவருக்கு பொதுப்பணித்துறையும் மாநகராட்சியும் கோயில் நிர்வாகம் அனுமதி கொடுத்து அவங்கெல்லாம் ப்ராப்பராக பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு செய்தி வந்திருக்கு. இப்போ திரும்பி வந்திருக்குமே, என்ன நான் பார்க்கல, எனக்கு சரியா புரியல. எனக்கு அந்த உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்திருக்கா? அதாவது அதெல்லாம் செய்து முடிச்சிட்டோம் சொன்னது செய்தி தான். அது வெறும் செய்தி அளவிலே இருக்கே தவிர காரியம் நடக்கல. இல்ல நான் சொல்றது அரசாங்கம் அல்லங்க, நான் சொல்ற அரசாங்கம் அல்ல, நான் சொல்றது அரசாங்கம் அல்ல. ஒரு தனியார் தொண்டு நிறுவனம், ஒரு தனிநபர் சார்ந்து நீங்க பார்த்துருப்பீங்க. நான் பார்த்த படத்துல நேற்று வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் தூர்வாரின படத்துல வந்து சுத்தி இந்த குளத்துல ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த பார்டர்ல ஃபுல்லா நல்லா அழகா பெயிண்ட்லாம் அடிச்சு நீட்டா இருந்திருக்கும். அதெல்லாம் ஏற்கனவே பண்ணி முடிக்கப்பட்டதுக்கான அடையாளமா தெரியலையா? ஏங்க நான் கேட்குறேன், ஏற்கனவே தூர் வாரினதை திரும்ப தூர் வாரினதுனால எங்களுக்கு என்ன லாபம் தெரியல. நாங்கள் ஏன் அதை செய்யணும்? அதை செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன இருக்குது? அது சரியாக செய்யலைன்றதுனால தான் நாங்கள் செய்கிறோம். அந்த சட்டமன்ற உறுப்பினர், அந்த தொகுதி மக்களால் வாக்கெடுக்கப்பட்டவர், அவர் செய்கிறோம். அப்படி செய்யும்போது மக்கள் வந்து எங்கிட்ட சொல்லியிருக்கலாமே, நல்லா தானே இருக்கு, நீங்க ஏன் செய்யறீங்கன்னு. இல்லை, யாரும் சொல்லலையே. ஓகே, ஏற்கனவே இருக்கத்தானே செஞ்சாங்க. ஏற்கனவே தூர்வாரப்பட்டிருந்தா அதை பற்றின தகவல் வந்து மக்கள் சொல்லியிருப்பாங்க. இதை போய் எதுக்கு தூர்வாரின்னு கேட்டிருப்பாங்கன்னு சொல்ல வரீங்க? கேட்டிருப்பாங்கல்ல, ஏன் கேட்கல? சூர் வாரல, சரியா பணிகள் முழுமையாக நிறைவேறலை, திருப்திகரமாக நிறைவேறலை. நான் ஒன்று சொல்கிறேன், தயவுசெய்து நீங்கள் கேட்கணும். 2012ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி மாநில அரசாங்கம் ஒரு அரசாணை அனுப்பியது, உத்தரவிட்டது. அது மகாத்மா காந்தி வேலை பாதுகாப்பு திட்டம், நபார்டு வங்கி மூலமாக 1250 கோடி ரூபாய் ஏரிகளை தூர்வாடுறதுக்காக ஒதுக்கப்பட்டது. அதோட கட்டுமான பணிக்கு 175 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. ஆக 1434 கோடி ரூபாய் ஏரிகள் தூர்வாருவதற்காகவும் கட்டுமான பணிகளுக்காகவும் ஒதுக்கப்பட்டது. ஆனால் 2015 பெய்த மழையில் அந்த வேலைகள் ஒழுங்காக நடந்து ஒழுங்காக தூர்வாரப்பட்டிருந்தால் 200 டிஎம்சி தண்ணீர் தேங்கி இருக்க வேண்டும் இப்போது. ஆனால் வேலைகள் ஒழுங்காக நடக்காததால் 200 டிஎம்சி தண்ணீர் தேங்க முடியாமல் போய்விட்டது என்று 17/3/2017 தமிழ் இந்தில் ஒரு பெரிய கட்டுரையே வந்திருக்கு, ஆதாரபூர்வமாக எழுதியிருக்காங்க. அப்போ அவங்க வந்து திட்டம் போடுவாங்க, நிதி ஒதுக்குவாங்க, டெண்டர் விடுவாங்க, ஆனால் எதுவும் காரியம் நடக்காது. டெண்டர் போட்டவர், கான்ட்ராக்ட் எடுத்தவர் பணத்தை வாங்கிட்டு அவர் போயிடுவார், அமைச்சர் கமிஷனை வாங்கிட்டு அவர் போயிடுவார். திட்டம் போடப்பட்டிருக்கின்ற பத்திரிகை செய்திகள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும். தேனென்று எழுதுவார்கள் காகிதத்தில், யாருடைய நாக்கிலும் இனிக்காது. அதனால் நாங்கள் ஏன் அதை திரும்ப செய்ய வேண்டும்? அதே நான் கேள்வி வைக்கிறேன். நான் திரும்ப சொல்லிடுறேன், நான் திரும்ப சொல்றேன், அந்த சம்பந்தப்பட்ட குளம் பற்றி சொல்வது அரசு இல்ல, தனியார் நிறுவனங்கள், தனி மனிதர்கள். நான் அரசாங்கம் செய்தா நான் சொல்லல. உங்க தகவலுக்காக இருக்கட்டும், நான் சொல்றேன். ஓகே, நீங்க எழுப்பின கேள்வி தான் நான் கேட்க விரும்புறேன். நீங்க எழுப்பின கேள்வி தான் நான் திரு பேராசிரியர் தீரன் கேட்க விரும்புற விஷயம். அவர் குறிப்பிட்டு காட்டிய ஒரு தகவல், திரு ஸ்டாலின் அவர்கள் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்க விஷயம், கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் இந்த நீர் மேலாண்மைக்காக நீராதாரங்களை சமயப்படுத்துறதுக்காக 3500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. 5 ஆண்டுகளும் அதிமுக ஆட்சி.
ஸோ திமுக அதில் இருந்து எந்த பங்களிப்பு செய்ய 3500 கோடி ரூபாய் முதலீடு செய்து தூர்வாருறது அப்படின்னா எங்களை மாதிரி திரு கோமல் மாதிரி திரு பழனிக்குமார் மாதிரி சாமானியர்களுக்கு வந்து பெரிய அமௌண்ட்டு தமிழ்நாடே ஒரு நல்லா சுத்தப்படுத்தலான்னு தோணும். உங்களை மாதிரி நிர்வாகத்தில் இருக்கிறவங்க திரு கம்மன் செல்வந்திரன் போல நிர்வாகத்தில் இருந்தவங்களுக்கு தெரியலாம் முடியுமான்னு. அப்போ அந்த 3500 கோடி ரூபாய் என்ன ஆச்சு? தூர் வாரப்பட்டதா, வாரியாச்சா, என்ன? அதாவது திமுக ஆட்சியில் எப்படி ஒப்பந்த பணிகள் நடைபெற்றது அது மாதிரி தான் வந்து அண்ணா திமுக ஆட்சியிலும் ஒப்பந்த பணிகள் நடைபெற்றது. ஆனால் நாங்க வந்து எப்படி செஞ்சன்றதுக்காக ஒரு அவங்க விட்டு மாறுபட்டு எப்படி செஞ்சன்றதுக்காக சொல்ல வரேன். இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் முதல் வரிக்கான விளக்கத்தை நான் தெரிஞ்சா நல்லா இருக்கும் பாக்குறேன். மாறுபட்டு நீங்க எப்படி செஞ்சீங்க நான் பின்னாடி வர்றேன். திமுக அவர் என்ன சொல்றாரு? அதிமுக ஆட்சியில சொல்றாரு அதிமுக ஆட்சியில ஒரு படி நடக்கல சொல்றாரு. இவங்க ஆட்சியில நீங்க என்ன பண்ணீங்களோ அதை நாங்க அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். இல்ல நான் சொல்ல வந்ததே வேற. அவர் என்ன சொல்றாரு? டெண்டர் விடுவாங்க, அதிக அப்படியே அந்த பணத்தை எடுத்து போடுவாங்கன்றாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? அவங்க ஆட்சியில் நடந்தா நீங்க என்ன சொன்னீங்க? அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை நாங்க அப்படியே பண்றோம்னு சொன்னீங்க. நான் சொல்ல வந்தது எப்படி அவருடைய ஆட்சியிலே ஒப்பந்த பணிகள் கோரப்பட்டதோ அதே மாதிரி ஓப்பன் டெண்டர் தான் எங்க ஆட்சியிலும் கோரப்பட்டது. அதை சொல்ல வந்தேன். ஆனால் நாங்கள் செய்த முறையில் தமிழகத்தில் வந்து இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு தான் வந்து இந்த கசிவு நீர் குட்டைகள்னா பெய்யக்கூடிய மழை நீரை வந்து ஆங்காங்கே தேக்கி வைத்து அது நிலத்தடி நீரை ஊற வச்சு நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தோம். அது மட்டும் இல்லை, அம்மா ஆட்சியில் தான் வந்து இந்த மழை நீர் சேகரிப்பு திட்டமே ஒன்று கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லை, இத மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய வெங்கையா நாயுடு என்ன சொன்னாரு? தமிழகத்தை போல மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை இந்தியா முழுவதும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி பாராட்டி இருக்கிறாங்க. மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை திரு கோமல் அன்பரசனோ திரு பழனிக்குமாரோ திரு கம்பம் செல்வேந்திரனோ கூட மறுக்க மாட்டார். நான் அது போல நான் கேட்கிறது அது 2001 2006 செய்யப்பட்டதுன்னு நினைக்கிறேன். இல்ல, இந்த அம்மாவுடைய 2011 ஆட்சியில் செஞ்சிருக்கிறோம். கசிவுநீர் குட்டைகள் அதிகமா இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு அரசு தான் அதிகமா செஞ்சிருக்கு, மத்திய அரசாங்கம் பாராட்டி. நான் என்ன சார் சொல்றேன், 5 ஆண்டுல 3500 கோடி ரூபாய் செலவு. ஆமா, அது வந்து சரியா செயல்படுத்தப்பட்டிருக்கு. நான் உங்களே கேட்கிறேன், மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கிறார், சீஃப் செக்ரட்டரி இருக்கிறாங்க, செக்ரட்டரிஸ் இருக்கிறாங்க, இவ்வளவு அதிகாரிகள் மத்தியில அதிமுக காரங்க போய் அந்த பணத்தை எடுத்துட்டு வந்துட முடியுமா? ஒரு பேச்சுக்கு சொல்றேன், திரு செல்வந்தன் கோச்சிக்க மாட்டார்னு நினைக்கிறேன். 2Gல ஊழல் நடந்துருச்சுன்னு பயங்கரமா கோஷம் போடுறோம். அப்ப அதே அவங்க மாத்தி கேட்டு வந்து கீழே செக்ஷன் ஆஃபீஸர்ல இருந்து செக்ரட்டரில இருந்து அண்டர் செக்ரட்டரி ஜாயின்ட் செக்ரட்டரி அவ்வளவு பேர் இருக்காங்க, ஜூனியர் மினிஸ்டர் இருக்காரு, பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, இவ்வளவு கேபினெட் இருக்கு, இவ்வளவு பேர் தெரியாம அவர் ஒருத்தர் மட்டும் எடுத்துட்டு போறாரா அப்படின்னா ஊழல் கோஷம் போட்டோமே. இல்ல நீங்க எது மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடக்கூடாது. அது வந்து மத்திய அரசாங்கத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதி வருவாயானது இவர்கள் கடைபிடித்த தவறான டெண்டர் கொள்கையினால், இவர்கள் வந்து கொடுத்த சலுகையினால் அரசுக்கு இவ்வளவு நஷ்டம் சொல்லி தான் சிஏஜி வந்து குற்றச்சாட்டி இருக்கு. நீங்க அதை கொண்டு போய் வந்து சொல்ல வரேன். திரு ராஜா பாக்கெட்ல போட்டு சொன்னது 1,76,000. நான் வரேன் திரு செல்வந்தன், நான் வரேன். நான் என்ன சொல்ல வரேன், இது வந்து நடந்ததா இல்லையாங்கிறது என்னுடைய கேள்வி இல்லை. நான் நீங்க சொன்னீங்க இல்லையா, கலெக்டர்ல இருந்து அவ்வளவு பிடபிள்யூல அவ்வளவு ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அது சாமானியமா ஏடிஎம் கேட்கறாங்களா எல்லாருமே நடந்துருமா சொல்லி கேக்குறீங்க இல்லையா, அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் கேட்கிறேன். அங்கேயும் அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க, ஜூனியர் அமைச்சர்கள் இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, கேபினெட் இருக்காரு, இவ்வளவு பேர் ஊழல் சொன்னீங்கல்ல. அப்ப நீங்க யோசிக்கலையே, இத்தனை பேர் இருக்கும்போது ஊழல் நடக்குமான்னு யோசிக்கலையே? நான் சொல்றது முதல்ல புரிஞ்சுங்க பாண்டே. நான் சொல்ல வந்தது என்னன்னா, அந்த ஒதுக்கப்பட்ட தொகையானது முறையாக செலவிடப்படுகிறதா என்பதை பல்வேறு அதிகாரிகள் கண்காணிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இன்னைய வரல பல கான்ட்ராக்டுக்காரர்கள் வந்து 10% பிடிச்சிருவாங்க. அந்த ஏரி பணிகளோ தூர்வாரும் பணிகளோ சரியா செஞ்சிருக்கிறாங்களா இல்லையான்றத. அந்த 10% நிதியை ஒழுங்கு இல்லைன்னு சொன்னா திருப்பியே தரமாட்டாங்க. இப்படிலாம் எங்க ஆட்சியில் நடந்துட்டு தான் இருக்கு. அதனால இவர் கூட சொன்னாரு, அறிவிப்பு தான் இருக்கும். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன் கேட்டுங்க. அம்மா உணவகத்துல ஒரு ஆட்டோ ஓட்டுநர் சாப்பிடுறாருனாக்கா 2 வேளை இது அம்மா உணவகம் பற்றிய விவாதம் அல்ல. நான் கேட்ட கேள்விக்கு பதில் எனக்கு கிடைச்சது இல்ல. ஒரு சிறிய ஒரு பலாயிரம் ரூபாய் அந்த அம்மா குடிநீர்னால ஒரு 300 நாள் பயணம் செய்யறவனுக்கு கூட வந்து 3,600 ரூபாய் அவனுக்கு சேவ் ஆகுது, மிச்சமாகுது. அதே போல அம்மா உணவகத்துல ஒரு 2 வேளை சாப்பிடுறவனுக்கு போக்குவரத்து கழகத்துடைய வேலை குடிநீர் தருவதல்ல. அரசாங்கத்துடைய வேலை குடிநீர் விற்பதல்ல.
குடிநீரும் குடியிருப்பும் அரசாங்கம் எனக்கு உத்தரவாதப்படுத்த வேண்டிய விஷயங்கள். ஆமா, நாளைக்கு நீங்க எனக்கு ஆக்சிஜன் விப்பீங்களா? மூச்சு வாங்கணும்னா காத்து வாங்கிக்கோ, ஒரு கிலோ ஆக்சிஜன் வந்து விழுந்துன்னு சொல்லுவீங்களா? அப்படி கிடையாதுங்க. தண்ணீரை நீங்க அரசாங்கம் விற்கிறது இல்ல, அத வந்து நீங்க உங்களுடைய சாதனையா சொல்றீங்க. ஐயோ, சாதனை இல்ல. அரசாங்கம் தண்ணீர் வந்து என்னுடைய தேவை இல்ல. வெளி மார்க்கெட்ல 20 ரூபாய் 25 ரூபாய் விற்கக்கூடிய ஒரு பாட்டில அரசாங்கம் மக்களுடைய சிரமத்தை குறைக்கணுன்றதுக்காக 10 ரூபாய்க்கு கொடுக்கறாங்க. உங்களுக்கு 5 ரூபாய் மிச்சம் ஆகுதுனாக்கா அது அரசு செய்ய வேண்டிய சேவை திட்டம் இல்லையா சார்? நான் சொல்றேங்க, இது வந்து இட்லி மாதிரியான விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து மலிவு விலையில கொடுக்குறீங்க, மறுக்கல. நான் சொல்றேன், நீங்க வந்து எனக்கு நீரை எனக்கு இலவசமா கொடுத்துருக்கணும், எனக்கு 3 வேளைக்கு உத்தரவாதப்படுத்தி இருக்கணும். அதான் விலையெல்லாம் 20 கிலோ அரிசி தரமே, எதுல தரல, எங்களால தர முடிஞ்சதெல்லாம் தரோம். இன்னைக்கு மிக்ஸி, கிரைண்டர் இதெல்லாம் வந்து தாய்மார்களுடைய சிரமத்தை குறைக்கணுன்றதுக்காக விலை இல்லாம தரமா இல்லையா? நாங்க விலை இல்லாமலும் தருவோம், விலையோட தருவோம். ஆனால் மக்களுடைய சிரமத்தை, அவருடைய துயரத்தை குறைக்கின்ற பணிகளை தான் அம்மா அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஒரு கோமல் அன்பரசன் அவர்கள்ட்ட கேட்கணும் ஒரு விஷயம். நமக்கு நாமே திமுக ஒரு திட்டம் கொண்டு வந்தது, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் சொல்லிட்டு மத்திய அரசு கொண்டு வந்தது, குடிமராமத்து பணின்னு அதிமுக கொண்டு வந்தது, அப்போ தன்னார்வ தொண்டர்கள் தனியாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் மாறி மாறி நடந்துகிட்டே இருந்தாலும் எல்லா குளமும் அப்படியே தான் நடந்துட்டு இருக்கு. என்ன பிரச்சனை? எல்லாருமே வெறும் கணக்கு காட்டிட்டு இருக்குமா? தூர்வாடுறதுங்கிற பேரில் வேற ஏதாவது அள்ளிட்டு இருக்குமா? கண்டிப்பாக. அதாவது வந்து கடந்த 15 ஆண்டுகளாக 2000க்கு பிறகு ஆறுகளை தூர்வாறுதல், இந்த குளங்களை தூர்வாறுதல் பணிகளில் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு தொய்வு, அதை கண்டு காணாமல் விட்டதுங்கிறது தொடங்கிடுச்சு. கொஞ்சமாக அப்படியே வந்துச்சு. அதிலும் கடந்த 5-6 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா தேசிய ஊரக வேலைவாய்ப்பில் வந்து பெரும்பகுதி பணியே வந்து குளங்களை, ஏரிகளை, கண்மாயில் தூர்வாடுறது தான். ஆமாம். ஆனால் அந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை தமிழ்நாடு முழுக்கவுமே மொத்தமாக அது வந்து ஒரு பெரிய அளவிற்கான எந்த செயல்பாடும் இல்லாத ஒரு திட்டமாக மாற்றி வைத்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிந்திருக்கும், தமிழக இந்தியாவிலேயே ஆகச்சிறந்த மாநிலம் என்ற விருதை தமிழ்நாடு பல முறை பெற்றிருக்குது. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருக்கலாம். ஆனால் நீங்கள் கிராமங்களில் போய் பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சியில் கடலூர் மாவட்டத்துக்கு சிறந்த மாவட்ட விருது கிடைச்சதா என்னுடைய ஞாபகம் இல்லை. இருக்கலாம். ஆனால் யதார்த்த நிலை அப்படி இல்லை. இந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்தில் என்ன செய்கிறாங்க, அங்கே போய் கையெழுத்து போட்டுட்டு வந்தால் அவங்க ஒரு 30 ரூபா 100 ரூபா கொடுக்குறாங்கன்னா 30 ரூபாயோ 40 ரூபாயோ அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரியோ இல்லை பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டோ எடுத்துக்கிட்டு மீதியை இவங்க வங்கி கணக்கில் செலுத்துகிறாங்க, இல்லை இவங்களுக்கு கொடுக்குறாங்கங்கிறது தான் இன்றைக்கு தமிழகம் முழுக்க இருக்க நடைமுறை. அதே மாதிரி இந்த ஆறுகளையும் சரி குளங்களையும் சரி தூர்வாரின பணிங்கிறது சுத்தமாக எங்கேயுமே கடந்த 7-8 ஆண்டுகளாகவே சுத்தமாக நடக்கலைங்க. நான் வந்து காவிரி டெல்டாவில் இன்றைக்கும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற குடும்பத்தை சேர்ந்தவன். இன்றைக்கும் நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். 10 அடி கூட எந்த ஆறுலையும் முழுமையாக அந்த பணி நடக்கலை. எங்கே செஞ்சுருக்காங்கன்னா, அப்படியே அந்த இடத்துல இருக்கிற அந்த காட்டாமணுக்கு செடிகளை ஒதுக்கி விட்டுட்டு கொஞ்சம் அப்படியே அந்த பக்கமும் இந்த பக்கமும் மண்ணை தள்ளி விட்டுட்டு ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டு அந்த ஒப்பந்த பணி வந்து முடிந்ததாக கணக்கு காட்டுறது தான் நடந்திருக்கே தவிர, எந்த இடத்துலையும் அப்படி நடந்திருந்தால் இன்றைக்கு இவ்வளோ பெரிய பஞ்சாயத்தில் நம்ம சிக்கியிருக்க வேண்டிய அவசியம். தொடர்ச்சியாக தமிழக மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இதுல இன்னொன்னு, எல்லா திட்டத்திலையும் ஆமா, எல்லா திட்டத்திலும் நான் இந்த குறிப்பா இந்த நீர் மேலாண்மை பத்தி நமக்கு நாமே ஆட்டும் இல்லாட்டி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமா இருக்கட்டும், இவங்க சொல்ற குடிமராமத்து ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா இதுல மக்களுமே அவங்க போதிய விழிப்புணர்வோட இல்ல. ஒரு காலத்துல குடிமராமத்து பணிகள்ல தங்களை ஈடுபடுத்திக்கிட்ட மக்கள் பொதுப்பணித்துறை கிட்ட போய் அவங்க நேரடியா ஒப்பந்தம் டெண்டர் கால்ஃபர் பண்ணி ஒப்பந்ததாரர்கள்ட்ட ஒப்படைச்ச பிறகு மக்களோட ஈடுபாடுங்கிறது இல்லை, இல்லவே இல்லைங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த இடத்துல அரசு விதிகள்லாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த இடத்துல ஒரு தூர்வாறுதல் பணி நடக்குதுன்னா இந்த கால்வாயிலிருந்து இந்த கால்வாய் இத்தனை கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பணி நடக்குது, இதை டெண்டர் எடுத்தது இவ்வளவு ரூபாய்க்கு இந்த திட்டப்பணிகள் இவ்வளவு இன்னைக்கு முடியும் ஒப்பந்ததார பேரு, போன் நம்பர் எல்லாம் போடணும், போர்டு போடணும்னு சொல்றாங்க. ஆனா இந்த தூர்வாறுதல் பணிக்கு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடத்துல கூட அந்த மாதிரியான பலகை கிடையாதுங்க. முதல்ல போர்டை தான் தூர்வாடுறோம், முதல்ல அந்த இடத்துல இருந்து போர்டு. ஆனா இதை கேட்க வேண்டிய அந்தந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் இதை யாருக்கிட்டையுமே கேட்கல. அவங்க கொடி உயர்த்திருந்தாங்க, விவசாயம் நீங்க செய்யலையா, செய்யாம இதை எடுக்கிறீங்கிறது எல்லா ஒரு விவசாயம். இப்ப நீங்க போய் இறங்கி கிராமத்துல உதாரணத்துக்கு காவிரி டெல்டாவை எடுத்துட்டு நீங்க அங்க போய் கேட்டீங்கன்னா எல்லா விவசாயிகளுக்கும் தெரியும் இது தூர் வாரல, இதற்கான ஆனா தூர் வாரின மாதிரி கணக்கு காட்டி பணத்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதை கேட்கறதுக்கு மக்களோ விவசாயிகளோ நேரடியா அந்த பணியை செய்யல. அதே மாதிரி குளங்கள், கிராம குளங்கள் இப்போ தமிழ்நாடு முழுக்க எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,09,000 குளங்கள் அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது. ஊரக துறை இதுலேயும் சரி, இப்போ பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற குளங்கள். இந்த குளங்கள் எல்லாமே கரைகளை உயர்த்ததாக இருக்கட்டும், தூர்வாரதாக இருக்கட்டும், அந்தந்த கிராம மக்கள் பங்களிப்போடு தான் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருந்தது. அது இப்போ இல்லை.
மக்களுடைய பங்களிப்பு அதிகமாக தேவைப்படுது. மக்களோட பங்களிப்பு அதிகமாக தேவை, குறைந்தபட்சம் விழிப்புணர்வு, குறைந்தபட்சம் விழிப்புணர்வு அதை கேட்கவாது செய்யணும். நான் திரு கம்பம் செல்வேந்தர் அவர்கிட்ட கேட்க விரும்புகிற விஷயம், திமுகவுடைய செயல் தலைவர் அறிக்கையில் ஒரு விஷயம் சொல்றாரு, தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடைபெறும் மணல் கொள்ளையை தடுக்கும் வகையில் நீதிமன்ற உத்தரவுகள் பிறப்பித்தாலும் அதை நிறைவேற்ற அதிமுக அரசு தயாராக இல்லை அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டில் இப்போ மணல் குவாரிகள் பெரும்பாலும் குறைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 7-8 தான் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு கவனத்துக்கு வந்திருக்கும். மணல் விற்பனையை அரசே நேரடியாக நடத்தும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிளஸ் 2011 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் மணல் விவகாரம் தொடர்பாக சிறை சென்றிருக்கார் அப்படிங்கிற கவனத்துக்கு இருக்கும். உங்களுடைய பதில்? அவர் கைது செய்யப்பட்டது, வழக்கு போட்டதெல்லாம் குற்றச்சாட்டு, நிரூபிக்கப்படவில்லை. நிலுவையில் இருக்கு. 2016 அவர் தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்ட வரைக்கும் நிலுவையில் தான் இருக்குது. நிலுவையில் தான் இருக்கு. அந்த வழக்கில் இன்னொரு முடிவுக்கு வரல. முடிவுக்கு வராமல் அதை ஒரு முடிவாக நம்ம பேச முடியாது. இல்லை, மணல் விவகாரம் தொடர்பான மணல்களை எடுத்து நடத்தும். ஆமாம், அரசாங்கமே மணலெல்லாம் வியாபாரம் பண்ணும்னு சொல்கிறது. தனியார் அடிச்சுக்கிற கொள்ளையை அவங்க மூலமாக வாங்கின கமிஷனை நேரடியாக இவங்க பண்ணிக்கிற போகிறாங்க. இவங்களே இதுவரைக்கும் யாருக்காவது டெண்டர் விட்டு அவங்க மூலமாக ஒரு கமிஷன் வாங்கினாங்க. இப்போ அடுத்தவங்கிட்ட கையேந்தி ஏன் வாங்கணும், நம்மளே எடுத்துக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் இவங்க பண்ணுறாங்க. இதே திட்டம் உங்களுக்கு தெரியும், கடந்த அதிமுக ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்டது. அது டாஸ்மாக் விற்பனையும் சரி, மணல் விற்பனையும் சரி, கடந்த அதிமுக ஆட்சி ஆரம்பிக்கப்பட்டு அதற்கு பிறகு திமுக ஆட்சி தொடர்ந்தது அப்படிங்கிற மறந்துட முடியாது இல்லையா? இல்லை, ஒரு திட்டம் தொடரும்போது ஏற்கனவே ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி, அன்னைக்கு இது நடந்தது, அன்னைக்கு நீங்க சொன்னீங்க. அவங்களுடைய திட்டத்தை நீங்க அப்படியே தொடர்ந்தீங்க. அதை அடுத்த கட்டமா மெருகேத்துறாங்கன்னு சொல்லும் போது கொள்ளையடிக்கிறதுக்கான முயற்சி சொல்றீங்களேன்னு கேள்வி எழுப்புறேன், வேற ஒண்ணும் இல்லை. இல்ல, அந்த திட்டத்தை நாங்க நாணயமா நேர்மையா நடத்தணும், எங்ககிட்ட ஒழுக்கமா நடத்தணும். உங்களுக்கு தெரியும், யாரும் மறுக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், 2 ஆட்சிகளிலுமே மணல் அள்ளுவதற்கான குவித்து யாடு வச்சு மணல் அள்ளுவதற்கான உரிமை கிட்டத்தட்ட ஒரே நபரிடம் தான் இருந்தது. 2 ஆட்சியிலுமே ஒரே நபரிடம் இருப்பதாலேயே அதை குற்ற செயல் சொல்ல முடியாது. அதே நபர் அதிமுக இருக்கும்போது கொள்ளையடிக்க வருகிறார், அதே நபர் திமுகவிடம் இருக்கும்போது ஒழுக்கமாக செய்கிறார்னு சொல்ல வரீங்க. இவங்க இல்ல, பல குற்றச்சாட்டுகள் சொல்லப்படலாம். எல்லா குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்ட ஆதாரங்கள் என்று கருத முடியாது. யூகங்களா பல பேசலாம், சந்தேகங்களா பல பேசலாம், கண்ணில பார்த்து சில பேசலாம். அப்ப திரு ஸ்டாலின் சொல்லியிருக்கிறது எந்த கணக்குல சேர்ப்பீங்க? திரு ஸ்டாலின் சொல்லியிருக்கக்கூடியது நீதிமன்ற உத்தரவுகளை நிறைவேற்ற அதிமுக அரசு எந்த முயற்சி எடுக்கவில்லைங்கிறது போற போக்கில் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுன்னு சொல்ல போறீங்களா? இல்ல, இவங்க கடந்த கால அனுபவத்தில் சாதாரணமாக டீ கடை வச்சிருந்தவர் இன்னைக்கு இந்த நாட்டிலேயே பெரிய பணக்காரராக இருக்காரு. ஏன்னா ஜீபூம்பா பூதமா வச்சிருந்தார் அவங்க கையில். இல்லை எடப்பாடி பழனிசாமி, இல்லை இன்னைக்கு வழக்கில் இருக்கிறவங்க, இறந்து போன முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் ஊழல் வருமானத்துக்கு அதிகமாக குற்றம் செஞ்சாங்க, ஊழல் செஞ்சாங்கன்றதுக்காகவே தண்டிக்கப்பட்டாங்களே, அவங்களுக்கெல்லாம் எங்கேருந்து வந்தது பணம்? அவங்கக்கிட்ட எந்த அதிசய அற்புத விளக்கு இருந்தது? எல்லாம் இதில் பண்ணினது தான். அந்த குற்றச்சாட்டு அது வேற ஒரு குற்றச்சாட்டு. திமுக எல்லாருமே அவங்க ஆரம்ப காலங்களில் எந்த அளவுல சொத்து பத்தோடு இருந்தாங்க, இப்ப எந்த சொத்து பத்தோடு இருக்காங்க நாடு அறியும் இல்லையா? அது நம்ம எப்படி சொல்றது? அவங்க ஒரு கணக்காட்டுறாங்க. நாடு அறியும் தொழில். அதுல தொழில் செஞ்சு வளர்ந்தவங்க யாரு, பிசினஸ் பண்ணி வளர்ந்தவங்க யாரு, திறமையால அறிவால எழுதி படம் எடுத்து வளர்ந்தவங்க யாரு? 1952 பராசக்தி படத்துக்கு எங்க தலைவர் கொண்டு போறீங்க. என்னுடைய விவாதம் அதுவே இல்ல, எல்லா பக்கமே இருக்கு. நான் திரு கருணாநிதி அவர்களையோ செல்வி ஜெயலலிதா அவர்களையும் நான் சொல்லல, அந்த பக்கம் நான் போல. நான் சொல்றது வேற விஷயம். இந்த 2 கட்சியிலையும் சொன்னதனால நான் சொல்றேன். இல்ல, 2 கட்சியிலையுமே கண் பார்க்க ஏழைகளாக இருந்தவர்கள் நாடு பார்க்க பணக்காரர்களான வரலாறு நாடறியும் உலகம் அறியும். அரசியல்வாதிகள் மட்டும் அப்படி ஆகல, தொழில் பண்ணியிருக்கணும். அவங்க விவசாயம் பண்ணி இருக்கணும். விவசாயத்தில் வருஷத்துக்கு இவ்வளவு, அவங்களுக்கு ஒரு தொழில வருமானத்தை காட்டியிருந்தாங்கன்னா யாரும் இப்படி கேட்க மாட்டாங்க. இவங்க வருமானத்துக்கு அதிகமா சம்பாரிச்சதுக்கு என்னுடைய கேள்வி, மணல் அள்ளுவது ஒரு முக்கியமான பிரச்சனை திமுக செயல்தலை சொல்றாரு, மறுப்பதற்கு இல்லை. ஆனால் நான் என்னோட கேள்வி, யார்கிட்ட மணல் அள்ளுறதுக்கான முன்னுத்தரவு இருந்ததோ அவங்கள்ட்ட தான் தற்போது தொடர்ந்து திமுக ஆட்சி அவங்கள்ட்ட தான் இருந்தது. பிளஸ் தற்போது அதிமுக அரசு மணல் அள்ளுவதற்கான உரிமையை முழுமையாக நாங்களே எடுத்து நாங்களே கொடுக்க போறோம். கிட்டத்தட்ட 1000 ரூபாய், இன்னைக்கு 2000 ரூபாய் யார்டுல இருந்தும் 4000 ரூபாய் கடை மனிதனுக்கு சேரும்போது இருக்கக்கூடியது 1000 ரூபாய்க்குள்ள கொடுப்பேன்னு சொல்றாங்க. அப்படிங்கும்போது இது ஒரு நல்ல திட்டமா பார்க்கலையான்னு கேள்வி.
ஒருவேளை ரெட்டி ஜெயிலுக்கு போகாமல் இருந்திருந்தாருன்னா இவங்க இந்த சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஜெயிலுக்கு போயிட்டார், அவர் வீட்டிலே பெரிய நைடு, அவரே உள்ளே இருக்கார், அவர் மேலே இன்னும் பல வழக்குகள் வரப்போகுது. இனிமேல் அவர் நம்பிக்கையான ஒரு ஆள் மூலமாக செய்ய முடியாது. அதனால் நம்பிக்கையான ஆள் இல்லாமல் இருக்கும்போது அரசாங்கமே செய்யலாம்ன்ற எண்ணம் இந்த அரசுக்கு வந்திருக்கலாம். அதனால இந்த மணல் உங்களுடைய ஆட்சி காலத்துல மணல் உதற்கு நீங்க யாருக்கு தொடர்ந்து அனுமதி கொடுத்துறீங்களோ அவர் இன்னமும் நல்லா தான் இருக்கிறாரு, அவர் தொழில் பண்ண தயாரா தான் இருக்கிறாரு. ஸோ அவங்க ஆள் இல்லாமல் சொல்ல முடியுமா? ரெட்டி அவருடைய பார்ட்னரா யார் இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அவங்களும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ மணலில் ஆள் இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியுமா? இல்லை, நாங்கள் யாருக்கு கொடுத்தோம்ன்றது வேற விஷயம். எங்களிடம் வாங்கினவரை நாங்கள் முறையாக வேலை வாங்கியிருக்கோம். அது குற்றச்சாட்டுக்கு அவங்க ஆளாகலை, குற்றம் நிரூபிக்கப்படலை. ஒரு அரசாங்கத்துக்கிட்ட டெண்டர் போடும்போது ஒவ்வொருத்தர் மேலேயும் சந்தேகப்பட்டு பல புகாரை சொல்லலாம். ஆனால் சொல்கிற புகார் எல்லாம் உண்மை ஆயிருமா? இந்த பாருங்க, 1,76,000 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்புன்னு கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட் ஜெனரல் சொன்னார். சிபிஐ நீங்க வேற பக்கமே போறீங்க, அது வேற விவாதம். நானும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும், அது வேற விவாதம். ஓகே, நான் இவ்வளவு நிகழ்ச்சி முடிக்க ரொம்ப குறைவான நேரம் தான் இருக்கு. உங்கள்ட்ட இறுதியான ஒரு கேள்வி. இல்லை, நீங்க சொல்றது அப்படி இருக்குன்ற. ஓகே, என்னோட கேள்வி என்ன, இந்த மாதிரி ஒரு வரி சொல்றாங்க, நீங்க அவருக்கு தானே கொடுத்தீங்கன்றது இல்ல, ஒரு வரி சொல்றாங்க செயல் தலைவருடைய அறிக்கையில, இந்த மாதிரி வளர்ச்சிக்காக இந்த மாதிரி சில இப்ப இடங்கள்ல ஏரிகள் குளங்கள் நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்படுறது வேற விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வளர்ச்சிக்காக அப்படிங்கிற பேர்ல நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டதும் மதுரை உயர்நீதிமன்ற கிளை உள்பட சேலம் உள்பட இப்ப திருவள்ளூர்ல ஒரு பக்கத்துல ஏரி பக்கத்துல குடியிருப்பு போது நம்ம 2015 வெள்ளத்தின் போது பார்த்தோம். இது மாதிரி முறைகேடாக அனுமதி கொடுத்து நீர்நிலைகள் ஆக்கிரமித்து அதில் அரசு கட்டடங்களுக்கு அனுமதி கொடுத்து மாறி மாறி செஞ்சுக்கிட்டு அது ஒரு வரியில சொல்ல முடியுமா? போற போக்கில் அந்த மாதிரி வளர்ச்சிக்காக தேவைப்படுன்னு சொல்ல முடியுமா? திமுகவுடைய செயல் தலைவர் அறிக்கையில குறிப்பிட்டார் அந்த மாதிரி. இல்லை, அதுக்காக எல்லா குளங்களையுமே வளர்ச்சிக்காக எடுத்துக்கிறல. எல்லா குளங்களையும் வளர்ச்சி திட்டத்துக்காக நாங்கள் முழுமையாக ஆக்கிரமிச்சுக்கிறாத எந்த அரசாங்கமும் தவிர்க்க முடியாத வளர்ச்சி திட்டங்களுக்கு வேற வழியில்லாத நிலைகளில் இந்த மாதிரி இடங்களை கொஞ்சம் ஆக்கிரமிப்பு செய்யலாம். இப்போ 4 வழி சாலை போடுவோம், அப்போ இடையில ஒரு குளம் வரும். உங்களுக்கு தெரியும், நீங்க கம்பம் பகுதியை சேர்ந்தவர், நீங்க நீதிமன்றத்துக்கு வரதா இருந்தா நீங்க மதுரைக்கு தான் வர வேண்டியிருக்கும். உங்களுக்கு தெரியும் மதுரை உயர்நீதிமன்ற சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை எங்க அமைக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது ஒரு காலத்துல எவ்வளவு பெரிய ஏரியா இருந்தது நீங்க அறிஞ்சிருப்பீங்க. அது இல்ல, அது முழுக்க குளம் இல்ல, முழுக்க குளம் இல்ல சார், அது ஏரி. அல்ல, அது ஏரி இல்ல, முழுக்க ஏரியை ஹைகோர்ட் நீதிமன்றம் கட்டிக்கிறல. ஏரி பகுதியை முழுசா ஆக்கிரமிக்க பண்ணல, அதுல ஒரு பகுதி இருக்கலாம், அவ்வளவுதான். இல்ல, நம்ம மதுரை பக்கத்துல மேலூர் தாண்டி அங்க எங்கேயுமே இடமே இல்லையா? நம்ம எங்கேயே இல்லாம அங்க தான் சொல்லி சொல்ல போறோமா? நம்ம எல்லாருமே மாத்தி இந்த மாதிரி இங்க ஒரு 4 ஏக்கர் அங்க ஒரு 5 ஏக்கர்னு கொடுத்தோம்னா எங்க போய் முடிய போகுது? நீங்க கேக்குறத பார்த்தா ஏதோ நாங்க சொந்த வீடு கட்டுறதுக்கு இடத்தை பிடிக்கிட்ட மாதிரி சொல்றீங்க. நான் அப்படி சொல்லவே இல்லை. கட்டியிருக்கோம், நீங்களா பெரிய வார்த்தை கொடுக்குறீங்க. நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் கேட்கறது அரசு திமுக செயலர் சொல்லியிருக்காரு, வளர்ச்சி திட்டத்துக்காக சொல்லியிருக்காரு. வளர்ச்சி திட்டமே ஆனாலும் கூட நீர்நிலைகள்ல குடியிருப்பு தேவைக்காக கூட பட்டா கொடுக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. குடியிருப்பு தேவைக்கே ஆனாலும் நீர்நிலைகள்ல நீராதார பகுதிகளில் பட்டா கொடுக்க கூடாதுன்னு உயர்நீதிமன்ற உத்தரவு இருக்கு. ஒரு வளர்ச்சி திட்டத்துக்காக தனியாருக்கு சொந்தமான சொந்த பட்டா நிலத்தையே எடுத்துக்கலாம் விதி இருக்கு. வளர்ச்சி திட்டத்துக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கறது ஒரு அரசாங்கத்துடைய கடமை. ஒரு அரசாங்கம் அதுக்காகத்தான் இருக்கு. தனிப்பட்டவருக்கு சொந்தமான இடத்தையே ஒரு அரசாங்கம் எடுக்கும்போது தனி மனித உரிமையில் தலையிடுறதுன்னு சொல்ல முடியுமா? எத்தனை பேர் இடத்தை எடுத்து சாலை வசதி பண்றோம். ஓகே, அந்த மாதிரி தான் அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிற புறம்போக்கு நிலம் ஏரியா கொஞ்சம் எடுத்திருப்பாங்க, அவ்வளவுதான். ஓகே, பேராசிரியர் நான் கேட்கிற ஒரு விஷயம், 2008ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 800க்கு மேற்பட்ட தடுப்பணைகள் கட்டியிருக்கதா அரசுடைய கொள்கை குறிப்பு சொல்லி நான் இடைவெளிக்கு முன்னாடி சொல்லுவேன். 2008ல 113, 2009 76, 2011 16 வரை 522, அதிமுகவுடைய 5 ஆண்டு ஆட்சி மட்டும் 522 கட்டப்பட சொல்லிருக்கு. இவ்வளவு தடுப்பணை இருந்தா நடந்தா தடுக்கி விழுந்துருமே சார். அவ்வளவு தடுப்பணை தெரியுது சார் இங்க? இல்ல, அதை விட அதிகமா தேவைப்படுது. இதனால தான் இவ்வளவு தடுப்பணை கட்டப்பட்டிருக்கும் நீங்க சொல்றீங்களா? இல்ல, கட்டாமலா அவங்களுக்கு மத்திய அரசாங்கம் இதற்காக பாராட்டு தெரிவித்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு பரிசு கொடுக்குறாங்க. அதனால எதுக்காக பரிசு கொடுத்தாங்க? ஆமா, என்ன பண்ண இது இந்த கிருஷி அந்த வேளாண்மை துறைக்கு ஒரு 3 பரிசு. அதுல ஒண்ணு நீர் மேலாண்மை, அதுல ஒண்ணு நீர் மேலாண்மை. வேளாண் உற்பத்திக்காக விருது வாங்கியிருக்கு சார். விருது வேளாண் உற்பத்தி அரசு செய்வதில்லை, அது விவசாயிகள் செய்வது. விவசாயி செய்த அரசு கொடுக்கிற ஊக்கத்தால தான் நாங்க விதையிலிருந்து அவங்களுக்கு கொடுக்கிற எல்லா சலுகைகளிலும் தான் அவங்க உற்பத்தி பண்றாங்க. ஒரு அரசாங்க ஆதரவு இல்லாம விவசாயிகளால் ஒண்ணுமே பண்ண முடியாது. உரவிலை மத்திய அரசாங்கமானது அழகிரி மத்திய அமைச்சராக இருக்கும்போது ஏற்றப்பட்டது கூட அதை சமாளிக்கிறதுக்காக நாங்க மானியம் கொடுக்கிறோம். இது மாதிரி ஏராளமான நன்மைகளை விவசாயிகளுக்காக அம்மா அரசு செஞ்சிருக்கு. நான் என்ன சொல்ல கேட்கிறேன் சார், ஆயிரக்கணக்கான தடுப்பணைகள் காகிதத்தில் வந்துருச்சு சார்.
நடைமுறையில் வந்திருக்கான்னு நான் கேட்கிறேன் சார். நீங்க எந்த இடத்துல வரலன்னு சொல்லுங்க, நாங்க வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம். வந்தேன்னு தெரிஞ்சாதானே சார் காயத்தில் இருக்காங்க. அரசு அறிவித்த அனைத்து இடங்களிலும் வந்து இன்றைக்கு தடுப்பணைகள் கட்டப்பட்டிருக்கு. நான் உதாரணத்துக்காக சொல்றேன், நான் செஞ்சி பகுதியை சார்ந்தவன். அந்த செஞ்சி பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா நிறைய கசிவு நீர் குட்டைகள், அந்த காட்டு பகுதியை ஒட்டி, அந்த காட்டு பகுதியினுடைய நிலங்களை ஒட்டி எல்லாம் கசிவு நீர் குட்டைகள் கட்டப்பட்டிருக்கு. இது மாதிரி வந்து செஞ்ச காரணத்தினால தான் மத்திய அரசாங்கம் வந்து பாராட்டுது. நான் ஒன்னே ஒன்று அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த மணலை பற்றி கூட அண்ணன் சொன்னார். 1999 அதுவரையில் பஞ்சாயத்துகளிடம் இருந்த அந்த மணல் அள்ளும் உரிமை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மாற்றப்பட்டது திமுக ஆட்சி காலத்தில். அதுக்கு பிறகுதான் எல்லா கோளாறுமே வருகிறது. அதனால தான் இன்னைக்கு ஒரு யூனிட் மணல் வந்து என்ன பண்றோம் வந்து நம்முடைய மதிப்பிற்குரிய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. ஒரு யூனிட் மணல் 2 யூனிட் மணல் வந்து 950 ரூபாய்க்கு நாங்கள் யார்டில் வந்து விற்க சொல்கிறோம். அது வெளியில் வரும்போது 1250 ரூபாய்க்கு ஆகுது. ஆனால் இந்த கைமாறி வந்து சந்தைக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா 4 யூனிட் மணல் 65,000 ரூபாய் விற்கப்படுது. ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது ஜெயலலிதாக்கு தெரியாத விஷயம் வந்து திரு பழனிசாமிக்கு தெரிஞ்சது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நான் மறுக்கல, ஜெயலலிதா இருக்கும்போது செய்யல இந்த விஷயத்த. அவங்க வந்து வெளியில யார்டுல எவ்வளவு விக்குது, தரையில கடைசியில போகும்போது யாருக்கு போகுங்கிறது தெரியல. கொஞ்சம் பழனிசாமி இருக்க தெரியல. மன்னிக்கணும், அம்மா வந்து தேர்தல் அறிக்கையிலே சொல்லிட்டாங்க, இது தமிழகத்தினுடைய நிதிநிலையை சரி கட்டுவதற்காக இந்த மணல் குவாரிகளையும் கிரானைட் குவாரிகளையும் அரசே ஏற்று நடத்தி சமாளிக்கும்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால 2016 உயர்நீதிமன்றம் இந்த கனிமங்கள் தொடர்பாக எவ்வளவு கடுமையான உத்தரவுகளை பிறப்பிச்சது, சகாயம் கமிஷன் அமைச்சது. சகாயம் கமிஷன் அறிக்கை இதுவரைக்கும் நான் பார்க்கல, திரு கோமல் பார்த்தாரம் தெரியல. சகாயம் கமிஷன்ல அறிக்கையில என்ன சொல்லிருக்குன்னு யாருக்குமே தெரியல. ககன்தீப் சிங் பேடி வந்து விசாரணை நடத்தினாரு, அவர் தான் போய் விசாரணை நடத்தினார் கனிமங்களுக்கு. அந்த அறிக்கை தான் கொடுத்தாரா யாருக்குமே தெரியல. அதெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. இது எல்லாமே அதிமுக அந்த அறிக்கை கொடுக்கப்பட்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது. இப்போ நான் சொல்றேன், சகாயம் கமிஷன் வந்து உயர்நீதிமன்ற உத்தரவு அமைக்கப்பட்ட சகாயம் கமிஷன்ல ஆட்சியில தான் சார் அது பற்றி சகாயம் கமிஷன் அமைக்க மாட்டோம்னு நீங்க சொல்ற அம்மா ஆட்சி தான் சார் மாறி மாறி உயர்நீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போச்சு. உச்சநீதிமன்றம் இதை மன்னிக்கணும், ஒரு தனிப்பட்ட அதிகாரி தான் இதை விசாரிக்க வேண்டும் என்று சொன்னதை தான் அம்மா அவனுடைய அரசானது அன்றைக்கு ஆட்சேபித்து. எந்த அதிகாரி தடையாகவே இல்லை. நான் ஒரு சுமாரான பத்திரிகையாளர், ஒரு மூத்த பத்திரிகையாளர் கோமல் அமைச்சர், நீங்க ஆட்சியிலே இருக்கிறீங்க, நீங்க பாத்துறீங்களா சார் சகாயம் கமிஷன் அறிக்கையை? அது என்ன பரிந்துரை பண்ணிருக்குன்னு சொல்ல முடியுமா சார்? உயர் நீதிமன்றத்துக்கு அவர் சப்மிட் பண்ண இருக்கிறாரு. அது வந்து என்னைக்கோ பண்ணிட்டாரு, அரசுக்கு பண்ணிருக்கிறாரு. அது இந்த அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய காலகட்டத்தில் உறுதியாக அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னொன்னு ஆக்கிரமிப்பு பத்தி சொல்றேன். அம்மாவுடைய ஆட்சியில தான் இந்த நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை கடுமையான நடவடிக்கை எடுத்து அதெல்லாம் அகற்றினாங்க. பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் இடிச்சு தள்ளினாங்க. நீர்நிலை ஓரங்களில் வந்து ஆக்கிரமிச்சு கட்டி இருக்கிற கட்டடங்களை. அடுத்து லிங்கேஜ் என்று சொல்லக்கூடிய 2015 இறுதியில சென்னையில பெருவெள்ளம் ஏற்பட்ட போது அடையாறு பகுதியிலும் சைதாப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புலாம் அகற்றப்படும் சொல்லி சொன்னாங்க. உடனடியாக குடியிருப்பு 10,000 குடியிருப்பு ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அகற்றப்பட்டதா அப்படிங்கிற உங்க மனசாட்சிக்கு விட்டுறேன். திரு பழனிக்குமார், உங்களுடைய இறுதியான சுருக்கமான பார்வை இந்த பிரச்சனை பத்தி உங்களுடைய சுருக்கமான ஏடிஎம்கே டிஎம்கே சார் இவங்க பார்த்தீங்கன்னா 2006 பார்த்தீங்கன்னா என் நண்பரோட அப்பா பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் பண்ணக்கூட்டம் அமைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போடுறாங்க. அப்போ பஞ்சாயத்து தலைவராக இருக்கவர் டிஎம்கே காரரு. அவர் பார்த்தீங்கன்னா பண்ணக்கூட்டம் அமைக்காமே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவருக்கு இங்கே கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்துட்டாரு. ஒரு விவசாயி சின்னையான்றவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி இன்ன வரைக்கும் வந்து அவர் வந்து நிரூபிச்சிட்டார். எப்படின்னா மதுரை ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு நிரூபிச்சு அவங்களுக்கு இன்ன வரைக்கும் அவர் பனிஷ்மெண்ட் வாங்க முடியல. மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்துட்டாரு, ஹைகோர்ட்டில் தனிநபராக போராடி பண்ணிட்டாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ 12 மாநகராட்சி பக்கம் இருக்குது. இந்த மாநகராட்சியில் எங்களுக்கு வர தண்ணி இப்போ தூர்வாரது கிடையாது, ஆறை பாதுகாக்கிறது கிடையாது, குளங்களை பாதுகாக்கிறது கிடையாது, ஏரியை பாதுகாக்கிறது கிடையாது. தண்ணி மக்களுக்கு சீராக வழங்குறதுல பார்த்தீங்கன்னா எந்த மாநகராட்சியிலாச்சும் வந்து ரோட்டில் தண்ணி போகாமல் எங்கேயாச்சும் இருக்கா சொல்லுங்க. திருப்பூரில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆளுங்கட்சி சார்பாகவும் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி சார்பாகவும் பந்தல் வச்சிருக்காங்க. நீர்மோர் பந்தல் கொடுக்குறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன் வச்சிருக்காங்க. அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இடத்துல பேனர் வைக்கக்கூடாதுன்னு போர்டு வச்சிருக்காங்க. ஆனால் இவங்க ஃபுல்லாக பேனர் வச்சுட்டு தண்ணி கொடுக்குறாங்க. ஏடிஎம்பி அதே மாதிரி புது பஸ் ஸ்டாண்டில் வச்சிருக்காங்க. இவங்க சின்னம்மா இவங்க எல்லா படத்தையும் போட்டு வச்சிருக்காங்க. தண்ணி எங்கேருந்து கொடுக்குறாங்க தெரியுமா? மாநகராட்சி லாரி வந்து ஊற்றுது. இது நான் ஃபோட்டோ பிடிச்சி கேட்டால் அவர்கிட்ட பேசினேன். டிரைவர்கிட்ட யாருங்க ஊற்ற சொன்னால் ஏஐ ஊற்ற சொன்னார். இதே வந்து நாங்கள் சாமானிய மனித வந்து நாங்கள் வந்து ஒரு பந்தல் வச்சு மாநகராட்சியில் தண்ணி ஊற்றினா ஊற்றுவாங்களா? இவங்க எங்க காசுல வந்து பப்ளிசிட்டி தான் பண்றாங்க. இவங்க வந்து மார்க்கெட்டிங் தான் பண்றாங்க. தண்ணி விக்கிறதா அதிமுக பேனர் போட்டு தண்ணி கொடுத்தீங்கன்னா அதிமுக தண்ணி எட்டு வரணும், மாநகராட்சி எட்டு வரும். சரியான வீடியோ இப்ப காட்டுறேன் சார், இப்ப காட்டுறேன், பைட் முடிஞ்சா கொடுக்குறேன். நீங்க கட்டணம் கட்டினா கூட மாநகராட்சியில வந்து அந்த உள்ளாட்சி அமைப்புகள்ல வந்து
தண்ணி கொடுக்கறாங்க. Okay, அது அதெல்லாம் அது உண்மைதான். ஏன்னா அந்த வறட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஓகே, வறட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தா சரி. ஒரு முக்கியமான விஷயத்தை திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுத்திருக்கிறது. அரசியல் கட்சிகள் மாறி மாறி அவருடைய அறிக்கையிலே கடைசி சொல்ல சொல்லியிருப்பது போல வெறும் சொல்லால் செய்யப்படக்கூடிய விமர்சனங்களை விட செயலால் காட்டக்கூடிய செயல்கள் விமர்சனங்கள் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை அமைஞ்சு சொல்லியிருக்காரு. அதுபோல ஒரு மிக முக்கியமான விஷயத்தை தூர்வாரக்கூடிய பணியை திமுக முன்னெடுத்திருக்கிறது. அதிமுகவும் கூட ரொம்ப சமீபத்தில் குடிமராமத்து பணிக்கு ஒரு மீண்டும் மறுவாழ்வு கொடுத்து அந்த பணியை நாங்கள் முன்னெடுக்க போறோம். ஏற்கனவே 100 கோடி ரூபாய் கொடுத்திருக்கோம் குடிநீர் பணிகளுக்காக, குடிமராமத்து பணிக்காக. அப்புறம் குடிநீருக்காக 500 கோடி ரூபாய், மீண்டும் 100 கோடி ரூபாய், மீண்டும் ஒரு 300 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட இந்த 3 மாதத்துக்குள்ள 800 கோடி ரூபாய் வரைக்கும் ஒதுக்கீடு சொல்லியிருப்பாங்க. இப்படி ஒரு போட்டி, ஆரோக்கியமான போட்டி திமுக அதிமுகவுக்கு வந்தால் மிகப்பெரிய மகிழ்ச்சி. மக்களுக்கானதை, குடிநீர் தேவைக்கானதை, இந்த தூர்வாரக்கூடிய பணிகளை 2 கட்சியிலும் முன்னெடுத்து செய்வோம். அது ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல, எதிர்க்கட்சியும் இணைந்து செய்யட்டும் எதிர்பார்க்கிறோம். இதில் எந்த முறைகேடுகளும் வராமல் எந்த முழுமையாக நல்ல விஷயங்கள் வந்தால் 2 கட்சியில் நிச்சயமாக மக்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். யார் நல்லது செய்கிறார் என்பதை அறிந்து அவர்கள் பக்கம் மக்கள் இருக்க எப்போதும் தயாராக இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து அத்தனை பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. ஒரு